ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அதோட மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற வழிகாட்டல்கள் என்ன, எச்சரிக்கைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரீடிங் மூலயமா நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு கார்டு வந்து ஜம்ப் ஆச்சு இல்லையா, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, அடுத்து ஜட்ஜ்மெண்ட் கார்டு. இது மேஷ ராசிக்கு குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ரிஷப ராசி ஜட்ஜ்மெண்ட் கார்டு, மிதுன ராசி 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கடக ராசி 8 ஆஃப் வாண்ட்ஸ், சிம்ம ராசி கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், கன்னி ராசி 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், துலாம் ராசி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், விருச்சிக ராசி சேரியட், தனுசு ராசி 10 ஆஃப் கப்ஸ், மகர ராசி குயின் ஆஃப் கப்ஸ், கும்பராசி 4 ஆஃப் வாண்ட்ஸ், மீன ராசி 9 ஆஃப் கப்ஸ். ஓகே, இப்போது இந்த ராசிகளுக்கான பொது பலன், இன்றைய பொது பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஓகே மேஷ ராசிக்கு குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாகவும் ஃபேமிலி ரிலேட்டடாகவும் ரொம்ப ஸ்டெபிலிட்டியோடு இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு வந்து தேவையான நிதி சார்ந்த விஷயங்கள்லாம், உங்கள் குடும்பத்துக்கு தேவையான நிதி சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். அதனால் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வந்து போய் வாங்கலாம். வீட்டில் உள்ளவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். ரொம்ப அன்போடையும் அக்கறையோடையும் ஒரு கனிவோடையும் எல்லா அவர்களோட தேவைகளை வந்து நீங்கள் இன்றைக்கி பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் கார்டு சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நீங்கள் செஞ்ச வேலைகள், செயல்கள், இதோட முடிவுகள், இதுக்கான விளைவுகள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான பலன் இன்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பழைய பிரச்சனைகளுக்கு வந்து இன்னைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். ஒரு புதிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா மிதுன ராசிக்கு 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களோட உழைப்பும் உங்களோட திறமையையும் நீங்கள் வந்து வெளிப்படுத்துறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வேலை சம்மந்தமாக ஏதாவது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். வேலை விஷயமா உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஒரு மாதிரி வேறு ஒரு புதுசாக உங்ககிட்டேருந்து ஒரு டேலண்ட்டு நீங்களே பார்க்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலமா மிதுன ராசிக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். ஓகே, அடுத்து கடக ராசிக்கு பார்த்தோம்னா 8 ஆஃப் வாண்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன இன்றைக்கி அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டான நாளாக இருக்கும். வேகமான முன்னேற்றம் கிடைக்கும். திடீர்னு திடீர் செய்திகள் கிடைக்கலாம். திடீர் பயணம் மேற்கொள்ளலாம். வேலை தொடர்பான வந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும். அந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி பயங்கர ஃபயர் மோடு, ஒரு ஆக்ஷன் மோடில் இருப்பீங்க. நீங்கள் வந்து நீங்களே ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு எனர்ஜியில் தான் இருப்பீங்க. எல்லா வேலைகளும் சீக்கிரமாக முடியும். நீங்கள் நினச்சதை விடவும் எதிர்பார்த்ததை விடவும் சீக்கிரமாக முடியும். ஒரு வேலையை 8 மணிக்கு முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது 6 மணிக்கே முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான டே இன்றைக்கி உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். ஒரு பாசிட்டிவான டே, ஃபாஸ்டான டே அப்படிங்கிறது தான் கடகராசிக்கு யூனிவர்ஸ் இன்றைக்கி சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் உங்களோட முடிவுகள் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும். ரொம்ப ஒரு ஆர்கியூ பண்ணி ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே சிக்கலான விஷயங்களில் கூட நேர்மையாக வந்து ஒரு முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சனாக நீங்கள் இன்றைக்கி மற்றவங்களுக்கு முன்னாடி தெரிவிங்க. ஸோ இன்றைக்கி உங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சால் இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெறுற நாளாக இருக்குது. அதே மாதிரி வார்த்தைகளில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். நீங்கள் ஏனோ தானோன்னு பேசிடக்கூடாது.
பர்ஃபெக்டாக என்ன தேவையோ அதை அக்யூரேட்டாக பேசி கரெக்டான டிசிஷன்ஸை நீங்கள் இன்றைக்கி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். ஓகே, அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற நாள், ரெஸ்ட் எடுத்து நல்லா யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நாள் தான் இன்றைக்கி. அதே மாதிரி மனசும் உடம்பும் வந்து ரெண்டுமே வந்து இன்றைக்கி ஓய்வு எடுத்தே ஆகணும். ரெண்டுக்கும் வந்து ஒரு ரீசார்ஜ் மூமெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாகவே ஏதாவது மன அழுத்தம், மன பிரச்சனை, ஏதாவது மன உளைச்சலில் இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க. எந்த வேலையும் இன்றைக்கி இன்றைக்கே முடிச்சாகணும் அப்படின்னு இல்லை. இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கூட பண்ணலாம். ஸோ ஃப்ரீயாக விடுங்க, இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இதால் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலை அப்படின்னா அடுத்தடுத்த நாள் இன்னும் அதிக சோர்வை தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு மனசுக்கும் உடம்புக்கும் ரெஸ்ட் கொடுங்க. ஓகே, அடுத்து துலாம் ராசி பார்த்தோன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் தான் வீசும். ஓகேங்களா, பழைய தடைகள் எல்லாமே விலகிட்டு புதிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, என்ன சேஞ்சஸ் வந்தாலுமே அது எல்லாமே உங்களோட நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான். ஸோ இன்றைக்கி என்ன சேஞ்சஸ் வந்தாலும் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இது சுற்றும் போது இந்த அதிர்ஷ்டம் வந்து உங்கள் பக்கம் திரும்பும். அது சுற்றுறது வந்து அது வந்து அதிர்ஷ்டம் மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு வரும். அது நல்லதாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி என்ன சேஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா சேரியட் கார்டு வந்திருக்கு. ஸோ சேரியட் கார்டு வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன சேலஞ்சஸ், என்ன சவால்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிவிட்டு வின் பண்ணிட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு வந்து உங்களோட மன உறுதி, தைரியம், துணிச்சல், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து உங்களோட இலக்கு என்னவோ, உங்களோட கோல் என்னவோ அதை வந்து உங்களை அடைய வைக்கும். நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல்டாக கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாலும் உங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரங்களுக்கான ஒரு மெசேஜ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி குடும்பத்தோடு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இன்றைக்கி ஃபேமிலிக்குள்ளே எல்லாரும் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஸோ பாருங்கள், இந்த செலிப்ரேஷன் மோடு எல்லாமே 10 கப்ஸும் இருக்குது. ஃபுல்ஃபில்டு ஃபேமிலி, குழந்தைங்கன்னு ஒரு செலிப்ரேஷன் மூடில் தான் இருப்பீங்க. ஸோ எல்லாருமே இன்றைக்கி ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அன்பு, பாசம் இது எல்லாமே அதிகரிக்கிற ஒரு நாளாக இருக்கும். ரொம்ப பாசமாக இருப்பீங்க. ரொம்ப பாசமாகவும் ரொம்ப இனிமையாகவும் எல்லாருக்கிட்டேயும் இன்றைக்கி நடந்துப்பீங்க. ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான் 10 ஆஃப் கப்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். வெளியில் போகலாம் ஃபேமிலி கூட. ஒரு 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 நல்ல டேவாக இன்றைக்கி டே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அடுத்து குயின் ஆஃப் கப்ஸ் யாருக்கு? மகர ராசிக்கு. மகர ராசிக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட எமோஷன் பேஸ்டாக எடுப்பீங்க. ஓகேங்களா, கப்ஸ் எப்போவுமே உணர்ச்சிகளை சொல்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து எமோஷனலாக வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே ஒரு மன ரீதியாக மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் செய்வீங்க. அதே மாதிரி ரொம்ப பரிவு, பாசம், அன்பு இது எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கும் இன்றைக்கி நீங்கள் கொடுப்பீங்க. எல்லாருமே உங்கள் கூட இருக்கிற அந்த நேரத்தை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் கூட இருக்கிற நேரத்தை நீங்கள் எல்லாருக்குமே அந்த அன்பை கொடுப்பீங்க. எல்லாரையுமே உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் ரொம்ப அன்பாக வச்சுப்பீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். அடுத்து பார்த்தோன்னா கும்பராசிக்கு 4 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக கொண்டாட்டமும் சந்தோஷமும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி கூட சந்தோஷமாக இன்றைக்கி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியான நாள் இன்றைக்கி உங்களுக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி. 4 ஆஃப் வான்ஸ் எப்பவுமே செலிப்ரேஷனை சொல்லும். ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற நாள் இன்றைக்கி உங்களுக்கு. இன்றைக்கி நாளை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். ஒரு ஃபுல்ஃபில்டு டேவாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே நடக்கும். உங்களோட கனவுகள் நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. உங்களுக்குமே இன்றைக்கி ஒரு சூப்பர் டேவாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான ஒரு பொது பலன். ஓகேங்களா, இது யாருக்கு ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா உங்கள் ஜோடியாக் சைனோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம ரீடிங் பிடிச்சிருந்தது, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா
சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சன்ஷைன் டேரட் ட்ரீடிங் சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி முன்கூட்டியே நம்மளோட வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.